சௌராஷ்டிரிய மக்கள் எப்படி புலம்பெயர்ந்து வந்தார்கள்? முக்கியமாக இவர்கள் வட இந்தியாவில் சௌரசேனி என்ற பிராகிருத மொழியை பேசிக் கொண்டு வாழ்ந்ததால் இவர்கள் வாழ்ந்த பகுதி சௌராஷ்டிர தேசம் என்று அழைக்கப்பட்டது. அது இந்தியாவின் கட்சி வளைகுடா பகுதியாகும். தமது புராதன லிபியையும் இவர்கள் பாதுகாத்தே வந்திருக்கிறார்கள். ஆனால் அதை பயன்படுத்தவில்லை. ஏனென்றால் அந்த வடக்கு பகுதியில் இருந்து இவர்கள் சிதறிப் போனதே பெரும்பான்மையான காரணமாகும். இவர்கள் சிதறிப் போனதற்கு காரணம் என்ன? இதிலிருந்துதான் சௌராஷ்டிர மக்களின் வரலாறு தொடங்குகிறது. கஜினி முகமதுவின் படையெடுப்பினால்தான் இவர்கள் சிதறிப் போனார்கள். இதற்கு பல வரலாற்று ஆதாரங்கள் உள்ளன. கஜினி முகமது இந்தியாவை ஆள்வதற்காக படையெடுத்து வரவில்லை. சௌராஷ்டிர தேசத்திலுள்ள சோமநாத் ஆலயத்தில் பெரும் செல்வம் இருப்பதாக கேள்விப்பட்டு அதனை கொள்ளையடித்து செல்லவே வந்தான். கிமு 1910 கிமு 25 வரை 17 முறை படையெடுத்து வந்தான். 17 முறையும் தோற்று ஓடிப்போனான். இந்த 17 முறை தோற்று ஓடிப்போனதற்கு காரணம் என்னவென்று சற்று பார்ப்போம். சௌராஷ்டிர மக்கள் பட்டாடை நெய்வதில் நிபுணர்கள். பட்டு நூலை சாயம் போடுவதிலும் மிகவும் பிரசித்தி பெற்றவர்கள். இவர்கள் நெய்த பட்டாடையை ரோமாபுரி அரபு நாட்டு மக்கள் மிகவும் விரும்பி வாங்கினார்கள். அதனால் அத்தேசத்திலிருந்து வாணிக கப்பல்கள் கட்சி வளைகுடா கடற்கரையில் வந்து கொண்டே இருக்கும். அந்த கப்பல் வணிகரிடமிருந்து கொள்ளையடித்து போவதற்காக கடற்கொள்ளைக்காரர்களும் வருவார்கள். கடற்கொள்ளைக்காரர்களை தாக்குவதில் சௌராஷ்டிர மக்கள் பெரும் பங்கு கொண்டனர். இவர்கள் யாகம் செய்து சோமநாத் லிங்கத்தை வழிபாடு நடத்தினாலும் யாகம் செய்யும் கைகள் வாளும் எடுத்தன என்று வால்காட்டு கங்கை என்ற வரலாற்று நூலை எழுதிய ராகுல சாங்கிருத்தியாயன் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இவர்கள் வாள் எடுத்து யுத்தம் செய்யும் பொழுது யாகத்தீயை போல் வாழ்வீச்சு இருக்குமாம். கடற்கொள்ளைக்காரர்களை விரட்டி அடித்து அவர்களிடம் இருந்து பறித்த செல்வத்தை சோமநாத் ஆலயத்தில் பதுக்கி வைத்தார்கள். ஆலயத்தில் பதுக்கி வைக்க காரணம் என்னவெனில், தாம் உழைத்து சம்பாதிக்கும் பணத்தை தான் வாழ்க்கைக்காக செலவிட விரும்பி கொள்ளையடித்த பணத்தை ஆண்டவரிடமே ஒப்புவித்து விட்டார்கள். அது ஏதோ ஒரு சமயம் நற்காரியம் செய்யும் பொழுது உதவலாம் என்று நினைத்து கொண்டார்கள். அவ்வாறு அவர்கள் நினைத்த ஆலயத்தில் பெருஞ்செல்வத்தை பதுக்கி வைத்தார்கள். இனி இந்த ஆலய அமைப்பை பற்றி பார்ப்போமாக. ஆலய அமைப்பானது மிகவும் அதிசயப்படும் வகையில் அமைந்திருக்கிறது. அங்கே சோமநாத் ஆலயத்தின் மூலஸ்தானம் காந்த சுவர்களால் ஆகியிருந்தது. ஒரு பெரிய ஒண்டியல் போன்ற இரும்பு லிங்கம் ஒன்று அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருந்தது. அந்த இரும்பு லிங்கத்தை சுற்றிலுமுள்ள காந்த சுவர்கள் ஆகர்ஷணம் செய்ததே காரணமாகும். தலைமை பூஜாரி மட்டும் மூலஸ்தானத்தில் நுழைய முடியும். அவர் பூஜை செய்வதற்காக கதவை திறக்கும் பொழுது முன்பக்கத்து காந்த சக்தி குறைந்து போவதால் லிங்கம் பின்பக்கமாக சாயுமாம். அவர் கதவை மூடிக்கொண்டு செல்வத்தை பதுக்கி வைக்கும் பொழுது, அதாவது கடற்கொள்ளைக்காரர்களை முறியடித்து கைப்பற்றிய செல்வத்தை பதுக்கி வைத்துக் கொள்ளும் பொழுது அவர் இரும்பு கம்பி ஏணி மூலம் லிங்கத்தின் மீது ஏறி மேல் உள்ள மூடியை திறந்து வைர வைடூரிய கற்களை அதில் போடுவாராம். மற்ற தங்க நாணயங்களையும் ஆபரணங்களையும் தரையில் சுரங்கம் போல் அமைந்துள்ள கதவை திறந்து அதில் வைத்து மூடிவிடுவாராம். இவ்வாறு பெரும் செல்வம் சோமநாத ஆலயத்தில் இருக்கிறது என்பதை கேள்விப்பட்ட கஜினி படையெடுத்து வந்தான். 17 முறை தோற்றுப்போனான். இதன் காரணத்தை அறிய வேண்டி அவன் 18ஆம் முறை விரைவில் வரவில்லை. கப்பல் வணிகனாகவே வேடமிட்டு வந்து, எனது கப்பல் உலகம் முழுவதும் சுற்றுகிறது, அது திரும்பி வரும் வரை இங்கேயே தங்கி உங்கள் பட்டாடைகளை நான் வாங்கிக் கொள்கிறேன் என்று கூறிவிட்டான். 3-4 மாதங்கள் சௌராஷ்டிர தேசத்தில் தங்கி சோமநாத் ஆலயத்தை பற்றிய ரகசியம் அனைத்தையும் நன்கு தெரிந்து கொண்டான். இப்போது கஜினிக்கு ஒரு உண்மை புலப்பட்டது. ஒவ்வொரு படையெடுப்பின் போதும் கோயில் வாசல் கதவை மிதிக்கும் பொழுது
தனக்கு தலை சுற்றல் ஏன் வந்தது என்பதை நன்கு கண்டு கொண்டான். வந்தார்கள், வென்றார்கள், சென்றார்கள் மதன் எழுதிய நூலில் இவருக்கு இந்த பூஜாரிகளின் மீது கடும் கோபம் வந்ததாம். பிறகு ஒவ்வொரு ஆண்டும் பாத்ரபத மாசம், அதாவது புரட்டாசி மாதம் விஜயதசமி நாளன்று எல்லா ஆயுதங்களையும் இம்மக்கள் சோமநாத் ஆலயத்தின் மூலஸ்தானத்தில் குவித்து வைத்துக்கொண்டு கடற்கரையில் உல்லாசமாக விழாவை கொண்டாடுவார்களாம். பகவான் ஆயுதங்களுக்கு பெரும் சக்தியை தர வேண்டும் என்ற வேண்டுதலே இதற்கு காரணம். கடற்கரையில் உல்லாசமாக ஆடியும் பாடியும் சித்திரான்னங்களை உண்டும் மகிழ்வார்களாம். இந்த விஷயங்களையெல்லாம் அறிந்து கொண்டு மிக பெருமளவில் பட்டாடைகளை வாங்கிக் கொண்டு யாருக்கும் சந்தேகம் வராவண்ணம் கஜினி முகமது புறப்பட்டு சென்றான். பிறகு முன்பு அறிந்தபடி விஜயதசமி நாளன்று கப்பலில் படையெடுத்து வந்துவிட்டான். பெரும் படையுடன் வந்து உல்லாசமாக கழிக்கும் மக்களை கொன்று குவித்தான். ஆயுதமில்லாத மக்கள் மல்யுத்தம் செய்தார்கள். ஆனால் தாக்குப்பிடிக்க முடியவே இல்லை. கடற்கரையில் 2.5 பவுண்டு பூணூல் மட்டும் கிடைந்ததாக அரபு நாட்டு வரலாற்று ஆசிரியர் இபன் பதூதா கூறுகிறார். இதிலிருந்து பெருவாரியாக வாழ்ந்த இந்து மக்கள் அழிந்தது எவ்வளவு ஜனத்தொகை குறைந்திருக்கும் என்பதையெல்லாம் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இவ்வாறு படையெடுப்பு நடந்து முடிந்த பின்னும் அவன் சும்மா விடவில்லை. பலமுறை வந்து இவர்களுக்கு மிகுந்த தொந்தரவு கொடுத்து கொண்டே இருந்தான். பெண்களை இழுத்துக்கொண்டு போவதும் கற்பழிப்பதும் மீதமுள்ள ஆடவர்களை தாக்குவதுமாக மிக கொடுங்கோலான காரியங்களை மிகவும் கொடுமைப்படுத்தினான். இதிலிருந்து மீள்வதற்காக சமூக பெரியோர்கள் ஒரு முடிவு எடுத்தனர். தாம் பக்கத்து நாடுகளில் பட்டாடை விற்பதால் பக்கத்து ராஜ்யங்களிலும் இம்மக்களுக்கு பெரிய ஆதரவு இருந்தது. அந்த மன்னர்களை அண்டி பிழைப்பது என்று முடிவு செய்தனர். அதன்படி தேவகிரி மன்னர் இவர்களை காப்பதற்காக கரம் நீட்டினான். தேவகிரிக்கு கூட்டமாக சென்று குடியேறினர். அப்போது சாயத்தொழில் செய்வதற்கும் அங்குள்ள தண்ணீர் மிக வசதியாக இருந்தது. அவுரி இலை என்பது சௌராஷ்டிரமொழியில் அல்லப்பான் என்று சொல்லப்படும். அந்த அல்லப்பானை பெரிய ட்ரம்களில் கொதிக்க வைத்து சிவப்பு சாயம் காய்ச்சுவார்கள். இந்த சிவப்பு சாயம் பட்டு துணிகளுக்கு மிகவும் அழகாக மெருகேற்றும். இந்த சிவப்பு ஏறிய சாய பட்டு துணியை வாங்குவதற்காக விஜயநகர அரசும் மிகவும் ஆவலாக இருந்தது. ஆகவே விஜயநகரத்து மன்னர்கள் ஹரிஹரர் புக்கரும் இவரை அழைத்துக் கொண்டார்கள். ஹரிஹரர் புக்கருக்கு பிறகு வந்த அச்சுதராயர், சதாசிவராயர், அதன் பிறகு வந்த கிருஷ்ணதேவராயர் முதலான மன்னர்கள் இவர்களை மிகவும் மதிப்புடன் நடத்தி வந்தார்கள். கிருஷ்ணதேவராயருடைய தலையில் பரிவட்டமாக கட்டிக்கொள்ளும் ஜரிகை துண்டு வேஷ்டி நெய்வதில் இவர்கள் மிகவும் நிபுணராக திகழ்ந்தார்கள். இந்த ஜரிகை துண்டு வேஷ்டியானது மயிலிறகை போல் விரியும். இதை பிறகு திருமலை நாயக்கரும் அணிந்து கொண்டார். கிருஷ்ணதேவராயருக்கு பிறகு வந்த அரசர்களுக்கு பிறகு அச்சுதராயர், சதாசிவராயருக்கு பிறகு விஸ்வநாத நாயக்கர் என்ற சேனாதிபதி மூலம் இவர்களது திறமையை அறிந்து திருமலை நாயக்கர் இவரை மதுரைக்கு அழைத்துச் சென்றார். மதுரையை ஆண்ட காலம் முழுவதும் திருமலை நாயக்கரின் அரண்மனை சுற்றிலும் இவர்கள் குடியேற்றப்பட்டார்கள். மிக்க பெருமையுடனேயே வாழ்ந்து வந்தார்கள். மிகுந்த செல்வந்தர்களாகவும் வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் சௌராஷ்டிர தேசத்தில் இருக்கும் பொழுது கற்று வந்த வேதாந்தங்களை எல்லாம் கைவிட்டு விட்டனர். நெசவு தொழிலிலும் சாயம் போடும் தொழிலிலுமே ஈடுபட்டு இவர்கள் கல்வி அறிவில், அதாவது சமஸ்கிருத கல்வி அறிவில் குறைந்தவர்களாகவே காணப்பட்டார்கள். ஆனால் தமது பண்டைய இலக்கிய பாடல்களையும் மற்ற மொழி பாடல்கள், அதாவது அவந்தி, மாகதி, விரஜபாஷாவில் பாடப்பட்ட பஜன் பாடல்களையும் பாடிக்கொண்டேதான் வேலை செய்வார்கள். இவ்வாறு வாழ்ந்து வந்த இவர்களை தஞ்சாவூர் சரபோஜி மன்னன் அழைத்துக் கொண்டான். மைசூர் அரசர் ஹைதர் அலியும் தம்மோடு அழைத்துக் கொண்டான் என்றெல்லாம் வரலாற்று இருக்கிறது. ஆகவே பொதுவாக மதுரையில் மிகுந்த ஜனத்தொகையுடனும் மற்றபடி திருச்சி, சேலம், கும்பகோணம், தஞ்சாவூர்,
காஞ்சிபுரம், மைசூர், பெங்களூர், திருப்பதி, ஆரணி போன்ற பல இடங்களிலும் பரவி வாழத் தொடங்கினார்கள். நெசவுத் தொழிலும் சாயம் போடுதலும் இவர்களுக்கு முக்கியமான தொழிலாக இருந்தது. பாட் என்றால் சமஸ்கிருதத்தில் பட்டு என்று பொருள். ஆகவே பட்கார் என்று அழைக்கப்பட்டார்கள். இந்த பட்கார் என்ற சொல் தெலுங்கில் சென்ற பொழுது அது பல்காராக மாறியது. எப்படியெனில் பழுகா என்றால் தெலுங்கில் அமைதி என்று பொருள். எப்பவும் அமைதியாகவே தம் தொழிலுண்டு தாமுண்டு என்று இருப்பதினால் இவர்களை பல்கார் என்று அழைத்தார்கள். அந்த பல்கார் என்ற சொல்லை இவர்கள் மிக்க ஆர்வத்துடன் ஏற்றுக்கொண்டு இன்றும் தம்மை பல்காரென்றே அழைத்துக் கொண்டு வருகிறார்கள்.